லஞ்சு நேரம் முடிஞ்சிச்சு. இப்போ காஃபி நேரம். காஃபியும் ஸ்நாக்ஸும் கொண்டாந்து ரேணுகா கொடுத்தாங்க. இங்கே வர ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கும்போது ரேணுகா 6 மணி வரைக்கும் கூட என்ன எடுத்துன்னு வந்து கொடுக்காது வீட்டில். இப்போ அவங்க வீட்டுக்கு வந்தோடனே பாருங்க, சாப்பிட்ட சாதம் இன்னும் ஜீரணம் ஆகலை, அதுக்குள்ளே காஃபி கொடுத்துருச்சு. இங்கே பாருங்க, எப்பவுமே பொண்ணுங்க வந்து அம்மா தூரம் இருந்தால் தான் கவனிப்பாங்க போல இருக்குது, கிட்ட இருந்தால் கவனிக்க மாட்டாங்க போல இருக்குது. நிஜமா பாருங்களேன், டைமுக்கு காஃபி கொடுக்குது, ஸ்நாக்ஸ் கொடுக்குது, கேட்டுங்க. ஆனால் வீட்டில் இருந்தால் ரூம்குள்ளே இருந்தால் சாப்பிட்டியாமான்னு கூட கேட்காது. எதுவுமே பண்ணாத மாதிரி பேசுறம்மா, அப்புறம் இது என்னமா நினைப்பாங்க? உண்மையை தானே சொல்கிறேன். காஃபி கரெக்டாக எத்தனை 4 மணிக்குள்ளவே கொடுத்துட்டேன் நீ காஃபி. எனக்கு பார்த்துங்க, காஃபி தூங்குறவளை எழுப்பி காஃபி கொடுத்து ஸ்நாக்ஸ் கொடுத்தது. உண்மையா இல்லையா? அதை ஒத்துக்கோ. இதெல்லாம் உங்க அப்பா பார்த்தாருன்னா நெஞ்சு வலியே வந்துடும். அதாங்க, பொண்ணுங்களெல்லாம் கட்டி கொடுத்தா தான் தெரியும் போல இருக்கு அம்மாவுடைய அருமையே அவங்களுக்கெல்லாம். இப்போ என்னடனா வரலன்னு 1 மாசமா என்னை கேட்டுனே இருந்தது. இப்போதான் வந்தவொடனே கவனிப்பு தான். ஆனால் என்னால் தான் இங்கே இருக்க முடியாது.